வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த அடங்கல் நம்ம சேனல்ல இந்த அடங்கல் மெமரி அரே வச்சு ரெடி பண்ண இந்த அடங்கல், அப்புறம் இந்த இதுலெல்லாம் வந்து அந்த டெல்டா மாவட்டம் மற்றும் சில மாவட்டங்கள்ல சில நம்பர் மிஸ் ஆகுதுன்னாங்க இல்லையா? அதுக்கு காரணம் வந்து மண் தரம்ல வச்சுதான் அது வருது, நம்பரா இருக்குதான்னு பார்த்து. அதுல வந்து எம்டியாவோ இல்ல ஐஃபோனோ இல்ல எதுவுமே இல்ல, நல் கேரக்டர் இருக்குதுன்னா அது ஒர்க் ஆகல. அதுக்காக இப்ப வந்து 12th காலம், அதாவது என்னது, தீர்வை வீதம் வச்சிருக்கோம். ஏன்னா தீர்வையும் வைக்க முடியாது, ஏரியா வைக்க முடியாது. அதுக்கு வந்து அங்கங்க நடுவுல அந்த சப்டோட்டல் வருது, அதனால தீர்வு வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பக்காவா வருது. எனக்கு தெரிஞ்சு நீங்க டெஸ்ட் பண்றங்க. இது இது எல்லாமே இப்போ அடங்கல் 15 11 எல்லாமே மாத்தியாச்சு. அதே மாதிரி உன்னன்னு வந்து அந்த நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து 100% இல்லாம 128 125 150 அது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து சின்னதாயிட்டு அது அந்த இமேஜை கிளிக் பண்ணா ஒர்க் ஆகல இல்லைங்களா? அது கூட இப்போ எல்லாமே ஜூம் இல்ல ஸ்ட்ரெச்சுக்கு மாத்தியாச்சு. அதனால எல்லாமே வந்து எல்லா இதுலயுமே ஒர்க் ஆகும். எந்த வித ஸ்கேல் இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி மாத்தியாச்சு. அந்த இது அததான் சொல்லணும்னு முக்கியமா இதுல வந்தேன். ஏன்னா நிறைய வந்து கமெண்ட்ல அதுதான் அது சின்னதா இருக்கு. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல வராங்க இல்ல எனி டிஸ்க்ல வரும்போது பார்த்தா அதான் அந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ் 100 மாத்தாம விட்டுட்டு இது பண்றாங்க. அதே மாதிரி சில டிஸ்பிளே செட்டிங்ஸ் ரொம்ப கொஞ்சம் பழைய 2012ல கொடுத்த லேப்டாப் வச்சுங்கிற வியோங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்பிளேவே சின்னதா இருக்கு. அது வந்து 100 மாத்தினா அதுவே பாதி ஸ்கிரீன் மாறிக்குது. அதாவது அந்த இதெல்லாம். அதனால தான் நானே இப்போ எந்த இது வந்தாலுமே ஜூம் இதுக்கு மாத்தியாச்சு. இந்த இது மாதிரி இது வர்றதெல்லாம் வந்து எல்லாம் கரெக்டா அதுல வரும். இன்னைக்கு நான் முக்கியமா வந்தது என்னன்னா, நமக்கு அடிக்கடி வந்து ஒரு இது கேட்பாங்க, புள்ளி கேட்பாங்க, காலிமனை இருக்கா அப்படின்னு. ஏற்கனவே அதை பத்தி நம்ம நத்தம் டிபுட்னு ஒரு வீடியோல எங்கது இந்த நத்தம் அடங்கல் டிபுட் என்ற வீடியோல அதை பத்தி நம்ம சொல்லியிருப்போம். இப்போ வந்து அதே மாதிரி யூடிஆர் சொல்ல மறந்துட்டேன். தமிழ்நில ஆப்பதிவேட்டிலிருந்து நிலவுடன் மேம்படுத்த ஆப்பதிவேட்டினுடைய இந்த இதுவும் மாத்தியாச்சு. இப்போ உங்களுக்கு இதுல சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, மிஸ் ஆகுதுன்னு, அதுவும் வரும். இது மூலியமாவும் நீங்க ரெடி பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். அதை விட இப்ப ஈஸியா எப்படி பண்ணலான்றது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நத்தம் செலக்ட் பண்ணீங்க, தாலுக்கு கிராமம் கெட் என்ட்ரி செலக்ட் பண்ணீங்கன்னா ஓல் ஏஜ் ரெஜிஸ்டர். அதாவது இது வந்து நத்தத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ரூரலுக்கும். நம்ம இந்த இதுல பாத்தீங்கன்னா ரிமார்க்ஸ் இருக்கும். இந்த ரிமார்க்ஸ்ல இதெல்லாம் தான் நமக்கு இது ஃபில்டர் பண்ணி நமக்கு ரிப்போர்ட்டா வரப்போகுது. அதுல A1ல அதே மாதிரிதான் மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட். அதே மாதிரி சிலர் வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டு அன்பிளாக் பண்ணாம எனேபிள் கண்டென்ட் பண்ணாமலேவே எனக்கு ஃபோன் பண்றீங்க ஒர்க் ஆகலைன்னு. அது வந்து எவ்வளோ வீடியோல நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி மேட் மிஸ்டேக் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல என்ன நான் பண்றீங்கன்னு அதை பாருங்க. இதுல இப்போ ரைட் கிளிக் பண்ணி அப்படியே பேஸ்ட் கொடுக்கக்கூடாது. அதான் நான் சொன்னேன், மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் கொடுத்துட்டு ரிப்போர்ட் ஆண்டு வந்தீங்கன்னா நத்தம் ரிப்போர்ட்னு இருக்கும். அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ரிப்பேர் ஜென்ரேட் ஆகிடும். சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், அதனுடைய எக்ஸ்டென்ட் இன் ஸ்கொயர் மீட்டர்ல அது என்ன காலிமனை, அப்புறம் பிரசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் லேண்ட் ஹவுஸா வேக்கண்டானு, இஃப் எனி அப்ஜெக்ஷன் டு கிவ் பட்டா, ரிமார்க்ஸ் அண்ட் நோட்ஸ், அதாவது குறிப்புகள் எதுனா அதெல்லாம் நீங்க வந்து இது ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா இதை அப்படியே வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க சேவ் பண்ணணும்னு கேட்கும். சேவ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். இது அழகா வந்து அந்தந்த வில்லேஜுக்கு எத்தனை பேஜோ அது வரும். இது கொஞ்சம் பெரிய வில்லேஜ்ன்றதுனால 7 பேஜ் இருக்குது.
அதில் என்னென்னன்றது ஏதின்னு வந்து நம்ம ரிப்போர்ட் குத்துடலாம். இதை வந்து நம்ம வருஷம் வருஷம் குத்துன்னு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து 16 வருஷமா வருஷம் வருஷம் கேட்குறாங்க, குத்துன்னு இருக்கோம். அது பெரும்பாலும் இந்த காலிமனை ஏன் இருக்குதுன்னா, அவங்க ஏற்கனவே பத்திரம் வச்சுன்னு காலிமனையாக வச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இன்னும், அதாவது இது வந்து அரசுலேருந்து தான் எடுக்க போகுது. காலி மனை எல்லாம் காலி அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து பெரும்பாலும் நத்தம் காலி அது மாதிரி இதுல இருக்கிற எல்லாமே ஃபில்டர் பண்ணும். அதனால அது வந்து நீங்க அதுக்கப்புறம் அது ரைட் வாரியா அரசான்றதை பார்த்துக்கணும். பெரும்பாலும் இதுல இருக்கிறது எல்லாமே ஃபில்டர் பண்ண மாதிரி வந்துச்சவனே அதுல வந்து நீங்க எப்படி இருக்குன்றத பார்த்து நீங்க ரைட் வாரியா இருந்தா அவங்க பத்திரம் வச்சு ஆடியோ காமிச்சு கூட பட்டா வாங்கி கொடுத்துடலாம் இது இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் இது ரூரல்லையும் அடிக்கடிக்கு கல்லாங்குத்து அது மாதிரி இதுல கேட்டுன்னு இருக்காங்க இல்லையா, மந்தவெளி மெய்க்காலு மேய்ச்சல் தர அது மாதிரி இருக்கிறதுக்கு என்னன்றது இதை நீங்க ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு எது எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிசி லேண்டு வேற எதனா பஞ்சமி நிலம் அது மாதிரி இருக்கு இல்லையா, பஞ்சமி அது மாதிரி அதை ஃபில்டர் பண்ணாலும் எதை வேணாலும் இங்க எடுத்து போட்டுக்கின்னு இதுல தேவையில்லாதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரூரல் ஏரியாஸை பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஜஸ்ட் நத்தம் ரிப்போர்ட் தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே ரிப்போர்ட் ஜென்ரேட் அதே மாதிரி அது என்ன வந்துடும். அதே மாதிரி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகேங்களா, இதுதான். ஓகே, நத்தம் காலி காலிமனை ஃபைண்டர் அண்ட் லிஸ்டர் இந்த இது இது வந்து நிறைய இப்போ கேட்டுன்னே இருக்கிறாங்க. இது வந்து டைரக்டா நம்ம லாகிலேருந்து தான் பண்ணலாம். வட்டாஜ் லாகிலேருந்து எல்லா வில்லேஜுமே டக்கு டக்குன்னு எடுத்து கூட பண்ணலாம். அதுக்காக தான் இது கிரியேட் பண்ணுது. இது ரெடி பண்ணிட்டு நீங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணிங்க. ஓகேங்களா, அதுக்கு தான் இது. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம இதுல இருக்கிற எல்லாமே எடிட் பண்ணியாச்சு. 2 விஷயம் எடிட் பண்ணியாச்சு. அந்த காலம் வந்து 10லேருந்து 12 மாத்தியாச்சு. முக்கியமான எல்லா இதுவும், அதாவது அந்த மெமரியில ரெடி பண்ற எல்லா அடங்களுக்கான இதுவும் அதே மாதிரி நம்ம என்ன சொல்றது, இந்த தமிழ்நில ஆப்பதிவேடு இதுவும் ரெடி பண்ணியாச்சு. அந்த 12க்கு வச்சு கிளம்ப. அதே மாதிரி இந்த வர டயலாக் பாக்ஸ்ல வர உள்ள இமேஜ் உள்ள சின்னதா இருக்கு இல்லையா ஸ்கேலு, அதை ஜூம் ஸ்டெச்சுக்கு மாத்தியாச்சு. பெரும்பாலும் இப்போ எந்த ஸ்கேல் வச்சாலும் கரெக்டா ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலாம் நீங்க லைட்டா எதனா மாறி இருக்கும்ன்ற பட்சத்துல சிலது ஒர்க் ஆகாம இருந்துச்சுன்னா நீங்க 100 ஸ்கேலே வச்சுங்க, நான் இந்த இதுல சொன்ன மாதிரி. ஓகேங்களா, நன்றி வணக்கம். ஆக்சுவலா நான் எதுவுமே இனிமேல்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், வீடியோ போட வேணாம்னு தான் நினைச்சேன். இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் நான் போட்டதே, அதாவது இதெல்லாம் மாத்தினது. ஏன்னா நிறைய ஃபோனு வந்துன்னே இருக்கு. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல கேட்டுன்னே இருக்கிறாங்க. நானும் பாருங்க எனி டிஸ்கில் போய் நிறைய பேருக்கு சொல்லினும் இருக்கேன். சிலர் வந்து அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை அன்பிளாக் பண்ணாமலே சில பேர் இது பண்றாங்க. அன்பிளாக் பண்ணிட்டாலும் அந்த மேல எனேபிள் கண்டென்ட் வர்றத பண்ணாமலே நிறைய பேர் வந்து ஒர்க் ஆகலைன்றாங்க. அதுக்கப்புறம் அது என்னன்றது ரெண்டுமே எனி டிஸ்க்ல போய் பார்த்தா தெரியுது. அதுக்கப்புறம் அன்பிளாக் பண்ணீங்களான்னு நான் முதல்ல இப்பெல்லாம் கேட்குறேன். அப்படி இருந்தாலும் எனேபிள் கண்டென்ட் பண்ணாம இருக்கிறாங்க. இல்ல இப்போ வர இதுல டவுன்லோட்ல இதுவாச்சுன்னா அது ரன்னே ஆக மாட்டேங்குது. வேற எதனா டெஸ்க்டாப் ஃபோல்டர்ல நீங்க மாத்தினீங்கன்னா தான் ஒர்க் ஆகுது. அதுதான். ஓகே, இதுல இன்னும் என்ன சொல்ல வந்தேன்னா, இது மாதிரி 6வது களத்தில் அரசு புறம்போக்கு என வரவில்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் கூட இப்போ எல்லாம் கரெக்டா புறம்போக்குலாம் வர மாதிரி மாத்தியாச்சு. இது என்னன்றத பாத்துங்க. இது ஒரு என்ன சொல்றாருன்னே தெரியல. யூடிஆர் 10 சிட்டா மாதிரி தான் நம்ம இதுல இருக்கிறதும் இருக்கு, தமிழ்நிலத்துல இருக்கிறதும். அது என்னத்த புதுசா மாத்தணும்னு தெரியல. இதெல்லாம் குடும்ப எண் பத்தி சொல்லியிருக்காங்க.
இந்த இதுல பக்க எண் வந்து அந்த பரப்புக்கு பக்கத்துல தான் வரும். சென்டர்ல வரணும்னா அது வேற 15 யூஸ் பண்ணி நீங்க மேனுவலா தான் பண்ணிக்கணும். இதுதான் முக்கியமா இந்த பதிவேடு சில புலையன்கள் வரவில்லை இல்லையா? இப்போ கண்டிப்பா வரும் பாருங்க. இது தாத்தாவோட பழைய விஷன் என்றாரு இவரு. இவர் வந்து ஜோக் பண்ணிருப்பாரு. அது முன்னையே இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு 14ல எல்லாமே. இது முக்கியமானது ஒண்ணு. பேஜ் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரீசெட் பண்ணிட்டு பேஜ் டோட்டல்லாம் பண்ணா கண்டிப்பா வரும். இதுக்கு அவருக்கு நான் ஏடிஸ்க்ல போய் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவர் தான் ஃபோன் பண்ணாரு. அதாவது என்னன்னா நீங்க பேஜ் வைஸ் டோட்டல் சரியா வரலன்னா மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த ப்ளூல இருக்கிறத இஸ்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. மேல மார்ஜின், டாப் மார்ஜின், பாட்டம் மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முன்ன அந்த பேஜ் ஏற்கனவே இருக்கிற பேஜ் பிரேக்கை ரீசெட் குத்தணும். குத்துட்டே பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும். ஓகேங்களா? அடங்கல் ரெடி பண்ற மாதிரி வீடியோ போடுங்க. எத்தனையோ வீடியோ போட்டாச்சு. அதுதான் இந்த இதுல இருக்கிற நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ எல்லாம் பார்க்கணும். ஏற்கனவே தொகுதி வாரியா பிரிக்கிறது, பக்க எண்ணை எப்படி போடலாம் வேற வேற மாடல்ல, அதே மாதிரி வாட்டர் மார்க் வர வைக்கிறது. அதாவது ஒரு தொகுதி நஞ்சை புஞ்சை தொகுதியா இல்ல, ஒரு ஒரு சர்வேர் எண்ணை எப்படி வாரியா பிரிக்கிறது, அதை பத்தி நிறைய வீடியோ இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தெரியும். இதுல இருக்கிற வீடியோ எவ்வளோ இருக்கு. பழசெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். ஆக்சுவலா நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, நீங்க உங்க வில்லேஜுக்கு மட்டும் செய்றீங்க. அதிகபட்சம் 3 வில்லேஜ் கூட இருக்குதுன்னா, பழைய மேனுவல் மெத்தட்லாம் இருக்கு பாருங்க. நீங்களே ஒரு ஒரு ஸ்டெப்பா பண்றது. ஒரு 20 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் அதிகபட்சம். உங்களுக்கு அதனால எக்ஸல் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி மேக்ரோ யூஸ் பண்றது வந்து அதாவது நான் என்னத்துக்கு இது பண்ணிக்கிறேன்னா ஈஸியா இருக்கும்னு. அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கினாதான் மேனுவலா இல்ல என்னென்னலாம் புரிஞ்சுக்கினாதான் நீங்க இதுல வந்து என்னென்ன பண்ணலான்றது தெரியும். சிலர் வந்து என்னன்னா அந்த புறம்போக்குல 7 பீமோ புக் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பேர் எழுதணும். 10 பேர் ஒரு சர்வே நம்பர்ல 10 பேர் இது சில சர்வே நம்பர்ல 5 அது மாதிரி லைன் ஒண்ணுன்றாங்க. அதுக்கு நீங்க இன்செர்ட் கொடுக்கணும். இன்செர்ட் கொடுத்தா அதுக்கு கீழே இருக்கிற சப் டோட்டல் அத்த பேஜ் போகுதுன்றாங்க. அந்த இடத்துல சப் டோட்டல்ல போட்டுக்கணும். அதே மாதிரி அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கு அத்த பேஜ்ல இது போட்டுக்கணும். அதை பத்தி எல்லாம் கூட பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். இத வந்து அது நீங்க எப்படி கஸ்டமைஸ் பண்றீங்க உங்க ஊருக்குன்றத பொறுத்து தான் அதை வந்து நீங்க வந்து ஐடியா வரும் உங்களுக்கு எப்படின்னா. அதே மாதிரி என்ன சொல்றது, இந்த 1ல இருந்து 200 வரைக்கும் ஒன்னும் 201ல இருந்து 400 வரைக்கும் ஒரு தொகுதியா வேணும்ன்றாங்க. அதே ஃபில்டர் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத டெலிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா வரப்போகுது. அதெல்லாம் நம்ம ஐடியா பண்றதுலாம் இருக்கு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.